ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இது எங்களுடைய தோட்டம், அதாவது ரோட் சைடில் தான். அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செடியாக இருந்தது. சரி, அதை அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அதில் செடியெலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். மறுபடியும் இங்கே வந்து மரங்கள் எல்லாமே நிற்குது. மறுபடியும் கொஞ்சம் செடியெலாம் நிறைய வளர்ந்து போய் அப்படியே நிற்குது. அப்புறம் இதில் வந்து இதில் ஒரு வீடும் இருக்குது. இதில் வந்து இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணலை, சும்மா தான் இருக்குது அந்த வீடு. அடுத்து வந்து பக்கத்தில் வந்து நிறைய மரங்கள் வந்து இருக்குது. என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடு வந்து சுத்துக்கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம் முந்தி, அந்த வீடு தான். அந்த வீடு வந்து இப்போ வந்து அதில் ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. மீதி இடத்தெல்லாம் அந்த அந்த இடம் வந்து எங்களுக்கு தர்றதுக்கு முந்தி வேறு ஆட்களுக்கு விற்றுட்டாங்க. அந்த வீட்டில் இப்போ சீட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. இது வந்து மோட்ரு. உள்ளே வந்து அண்டர் கிரவுண்ட் தொட்டி வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. தண்ணி வந்தால் பைப்பில் அதே பாஞ்சிரும். அதுக்கு பிறகு இந்த இருக்குது பார்த்திங்களா, நிறைய மரங்கள், மறுபடியும் ஏகப்பட்ட செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் செடி முளைச்சிருக்கிறதுனால உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம், பண்ணிட்டு பார்க்கலாம். மறுபடியும் வாழை மரம், அதுக்கு பிறகு தென்னை மரம், மறுபடியும் கருவேப்பிலை மரம், புளிய மரம், அடுத்து எல்லாம் சக்கை, மாமரம், அப்படியே எல்லா மரமுமே நிற்கி. மறுபடியும் இது வந்து கல்லுக்கட்டு. இதுக்கு இங்கே தான் எங்களுக்கு, அதுக்கு அங்கே வந்து வேறு ஒருத்தவங்களுக்குள்ள தோட்டம். இதுக்கு இந்த கல்லுக்கட்டில் ஏறி போகிறோன்னா இதில் பின்னாடி போய் நம்ம பார்க்கலாம். பின்னாடி வந்து பாறைகுண்டு. அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். பாறைகுண்டு அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் எல்லாருமே அதில் போய் குளிக்க போவாங்க. பாறை வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த பாறையை தோண்டி எடுத்து அதில் தண்ணி வந்து அது தேங்கி இருந்து அதில் குளிக்கிறாங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா. பின்னாடி எல்லாருமே ஒரு வாசல் வச்சு படி கட்டி அந்த படித்தர வழியாக வந்து அவங்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மண், அதாவது ரொம்ப பள்ளம் இல்லாமல் அப்படி கலந்து வச்சுருப்பாங்க. மாதிரி பசங்க எல்லோரும் குளிக்கிறது அந்த சைடில் தான். பாறைகுண்டு இது தான். அடுத்து வந்து இந்த சைடில் வந்து இந்த இடத்துல இந்த ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக சுற்றி வீடு, நடுவில் அந்த குளம் இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இதுதான் நம்ம இடம். அதாவது நிறைய மரங்கள் நிற்குது. அதாவது வேஸ்ட்டாக உள்ளதெல்லாம் வெட்டிடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். மறுபடியும் பார்க்கலாம். பாறை அந்த தெரியுதா நம்மளுக்கு, பாறைக்குள்ளே தண்ணி கிடக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்க அந்த வியூ வந்து சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி மரங்கள், நடுவில் பாறைக்குள்ளே தண்ணி அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் தேக்கு அப்படி எல்லாமே நிற்குது. அடுத்து வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அடுத்து நம்ம அப்படியே போகலாம். கருவேப்பிலை எல்லாமே இங்கே நிற்குது. கருவேப்பிலை மரம் அப்படியே எல்லாமே நிற்குது. வாழையுமே நிறைய வாழைகள் அதெல்லாம் நிற்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் போகிறதுக்கு மட்டும் பாதை மாதிரி இருக்குது. அதை நடந்து நடந்து அந்த இடம் புல் முளைக்காமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் இது அவ்வளோத்தையுமே இன்னும் க்ளீன் பண்ணணும், பண்ணிவிட்டு பார்க்கணும்.